கேரளாவில் நடைபெற்ற பாம்பு படகு போட்டியை உள்ளூர் ரசிகர்கள் மட்டுமின்றி வெளிநாட்டு ரசிகர்களும் ஆர்வத்துடன் கண்டு மகிழ்ந்தனர். கேரள மாநிலத்தில் உள்ள ஆலப்புழா புன்னமடா ஏரியில் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் மாதம் 2ஆம் சனிக்கிழமையில் பாரம்பரிய பாம்பு படகு போட்டி நடத்தப்படுவது வழக்கம். இந்த ஆண்டுக்கான பாம்பு படகு போட்டி வழக்கமான விறுவிறுப்புடன் நடைபெற்றது. இந்த போட்டியை காண கேரளாவின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கானோர் குழுமியிருந்தனர். உள்ளூர் வாசிகளை காட்டிலும் வெளிநாட்டு ரசிகர்கள் பெருமளவில் இந்த படகு போட்டியை கண்டு மகிழ்ந்தனர். போட்டியில் நீண்ட நெடிய 59 படகுகள் பங்கேற்று சீறி பாய்ந்து சென்றன. தங்களது விருப்பமான படகு ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக ரசிகர்கள் கைத்தட்டி படகோட்டிகளை உற்சாகப்படுத்தினர். இந்த போட்டியில் ஆண்கள் மற்றும் பெண்கள் பலர் கலந்து கொண்டனர். பல சுற்றுகளாக நடத்தப்பட்ட இந்த போட்டியில் சம்பாகுளம் ஜீசஸ் போட் கிளப் அணி சாம்பியன் பட்டத்தை வென்றது. அந்த அணிக்கு வெற்றி கோப்பை பரிசளிக்கப்பட்டது. ஒரு காலத்தில் போர் முனைக்கு ராணுவத்தினரை அழைத்துச் செல்வதற்காக தயாரிக்கப்பட்ட இந்த பாம்பு படகுகள் தற்போது பந்தயத்திற்கெனவே விசேஷமாக வடிவமைக்கப்பட்டு வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது.